ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி, இது நீதானா, நீ உயிரோடு தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை பார்த்த உடனே நம்ம விஜய் போயிட்டு காவேரியோட கையை பிடிச்சிட்டு, காவேரி நீ வந்துட்டியா, இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த, நீ உசுரோடு தான் இருக்கியா, நீ இறந்து போயிட்டு தான் இல்லை எல்லாரும் எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம காவேரியோட கையை பிடிச்சி கதறி எழுதிட்டு இருக்க. என்னமோ உங்கள் அப்பா ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நான் உன்னுடைய கிளாஸ் டீச்சர் தானே, இவர் என்ன அவங்களோட காவேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மு, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை, இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வை. இங்கே பாருங்கள் சார், நான் அம்முவோட கிளாஸ் டீச்சர், நீங்கள் டீசெண்டாக நடந்துக்கணும், என் கையெல்லாம் பிடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை காவேரின்னு எப்படி உரிமையோடு கூப்பிடுறீங்க, மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நம்ம விஜயை பார்த்து கேட்க, நம்ம விஜய்க்கு இல்லை காவேரி, நான் உன்னோட புருஷன், நீ என்னுடைய பொண்டாட்டி, நான் உன்னை உரிமையோடு தான் கூப்பிட முடியும். இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த காவேரி, நீ இல்லாமல் நான் ரொம்பவும் தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கதறியால நம்ம அம்முக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம விஜயோட வீட்டில் இருக்க அந்த பெரியவங்க தாங்க. அவங்க மட்டும் நம்ம காவேரி சுயநினைவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம விஜய்கிட்டே ஒப்படைச்சிட்டு இருந்தால் நம்ம விஜயை காவேரியை பழையபடி பத்திரமா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் இவரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும். நம்ம காவேரி சுயநினைவு எழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம காவேரியை அவங்க அம்மாக்கிட்டே அனுப்புனது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம அம்மு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்கள்ல, அப்படி கொடுக்கும்போது நம்ம அம்முக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டிராயிங் வரைஞ்சிட்டு வர சொல்லி. அப்படி வரைஞ்சிட்டு வர சொல்லும் போது நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோ தானும் இருக்கிற மாதிரியான ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு அவங்க கிளாஸ் டீச்சராக இருக்கிற அவங்க அம்மா கிட்ட போய் காட்டுறாங்க. அதை பார்த்து காவேரி, என்ன அம்மு இதில் 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க, அப்பாவும் நீயும் மட்டும் இருக்கிற, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்ட உடனே எங்கள் அம்மா சாமி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மு சொன்ன உடனே அவங்களோட முகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இங்கே பாரு, அது மாதிரியெல்லாம் இல்லை, உன்னுடைய அம்மா எப்போவுமே உங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மாவோட நோட் புக் எடுத்து அதில் அவங்களோட டிராயிங் வரைஞ்சி, இங்கே பாரு, இப்போது இதுதான் உன்னுடைய அம்மா உன் அப்பா உங்க கூட எப்போவுமே இருப்பாங்க, நீ கவலைப்படக்கூடாது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே, சரி டீச்சர், நீங்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு கூட அம்மா இருக்கிற மாதிரியான ஃபீலே வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் சொல்ல, அது மட்டும் இல்லை டீச்சர், உங்களை என் அப்பா பார்க்கணும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் பார்க்கறதுக்குலாம் டைம் கிடைக்கலையா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம காவேரி, அதுக்கெல்லாம் என்ன அம்மோ, இப்போ நீ ஸ்கூல் விட்டு போகும்போது உன்னுடைய அப்பா கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்போ மீட் பண்ணி நம்ம பேசிக்கலாம், சரி இப்போ நீ போயிட்டு உன்னுடைய ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த பாப்பாவை அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சாமி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னது அந்த காவேரியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்முவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூலுக்கு வரும்போது தான் நம்ம காவேரி எதிர்த்து மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. சரிங்க, இதுக்கப்புறமாவது நம்ம காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் சீக்கிரமாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.